ஒரு வித்தியாசமான முறையில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் செஞ்சுருக்குறேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மில்லட் சிறுதானியத்தில் குலோப் ஜாம். அதாவது என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி சிறுதானியங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சி அதில் கொஞ்சம் ராகி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குலோப் ஜாம் செய்ய போகிறேங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மாதிரி மாவெல்லாம் அரைச்சி சுடுதண்ணியில் வந்து என்ன பண்ணிங்கன்னா கெட்டியாக பிசைஞ்சு இது மாதிரி குட்டி குட்டியாக கோலி உருண்டை மாதிரி உருட்டிக்கணும். ஓகேங்களா? நல்லா சின்னதாக உருட்டணும், ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா வேகாது. அது என்ன பண்ணணும், ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு துணி வச்சு தண்ணி ஊற்றி ஆவியில் குக் பண்ணணும், ஆவியில் வேகடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. ஆவியில் போட்டு நல்லா வேகடிக்கிறோம். நல்லா வேகுதுங்களா? நல்லா ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். இது இப்போ தான் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை வந்து அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், வெல்லம் வந்து கரைச்சி வச்சுக்கணும், ஜீரா அதுவும் ரெடியாக வச்சுக்கணும். அதாவது பனை வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை சுகரு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேணுமா, உங்களுக்கு வேணும்னா என்ன எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. வெல்லம் நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணால் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். சும்மா கமன்னு ஆவி எப்படி கிளம்புது. ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. குத்தி பார்த்துட்டு வெந்துருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து ஜீரோவில் போட்டுடலாம். ஓகேங்களா? இது நல்லா வெந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைஸில் நீங்கள் வேணும்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குத்தி குத்தி ஹோல்ஸ் போட்டு ஜீரோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து உள்ள நல்லா ஆட் ஆயிடும் அந்த சுகர். இல்லை அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். நாங்கள் வந்து ஹோல்ஸ் எல்லாம் போடல, அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஜீரோவில் கொட்டிடலாம். ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அப்படியே ஜீரோவில் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து என்னது, மில்லட் சிறுதானிய குலோப் ஜாம். பயங்கர சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட 3 days 4 days வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஏன்னா வெள்ளத்தில் தானே இருக்கு, கெடாமல் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கடையில் போய் கண்ட கருமந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. புழு பூச்சி அது இதுன்னு கிடக்குது. ஸோ இயற்கையான முறையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மில்லட் சிறுதானியம் குலோப் ஜாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு தட்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தட்டில் இருக்கிறத எடுத்து அப்படியே என்ன பண்ணுறாங்க, கொதிக்கிற ஜீராவில் கொட்டிடுறேங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இறக்குறோம், நல்லா கொதிக்க விட்டுறோம். கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டு ஜீரா. அப்போதான் நல்லா ஆட் ஆகும். பாருங்க எப்படி இருக்கு, அழகா ரவுண்டா நல்லா இருக்குங்களா? இது அப்படியே நல்லா கொதிச்சு பாவு அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி ஆகி திரண்டு வந்துச்சுன்னா குலோப் ஜாம் ரெடி. எல்லாருக்கும் வாய் ஊறுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வாய் ஊறுது. நல்லா கொதிக்க விட்டுருக்கணும். நல்லா அது உள்ள சுகர், அந்த வெள்ளை சர்க்கரை வந்து உள்ள ஆட் ஆகணும். அதுக்கு தான் சொல்றது, நான் வந்து இறக்கும் போதே வந்து ஹோல்ஸ் போட்டு இறக்கிடுங்க அப்படின்னு. ஹோல்ஸ் போட்டு இறக்கிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இப்போ நாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நினச்ச மாதிரி கருப்பா நல்ல ஒரு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதல்ல எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க.
பாருங்க குலாப் ஜாம் எவ்வளோ அழகா இருக்கு. கருப்பு நாவல் பழம் மாதிரி இருக்கு இல்லைங்களா? நம்ம பக்கத்து வீட்டு குட்டீஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இன்னைக்கு கொடுக்க போறோம். எப்படின்னு டேஸ்ட் அவங்களே பார்த்து சொல்லட்டும். ஓகேங்களா? மில்லட்ஸ் குலாப் ஜாம் புதுசா இருக்கு இல்லைங்களா? மில்லட் சிறுதானிய குலாப் ஜாம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டில் போட்டு சாப்பிட சொல்லி கொடுக்குறேங்க. எப்படி இருக்காங்கன்னு ஃபீட்பேக்கு அவங்ககிட்டே கேட்கலாம். ஓகேங்களா? நீங்களே பாருங்க குழந்தைங்க எவ்வளோ ஆவலோடு சாப்பிட்றாங்கன்னு. உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கடையில எல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? பாரு நாக்கு தொங்க போடணும் உட்காந்துக்கிறோம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கலாம். ஓகே, அந்த குட்டி பாப்பா கூட பாருங்க, நிதிசிரிவு மடியில் உட்காந்து எனக்கு ஒரு தட்டு கூட இழுக்கிறா. எடுத்துக்க வாங்கிக்கோ. அது எப்படி டேஸ்ட் சொல்ல? அப்படியா? மோசியா தேனை என்ன சுடுதா? பார்த்து சுடும், ஆற வச்சு சாப்பிடுங்க. ஏன் டே ஊற்றிட்டாங்களா? சூடு தொடச்சு விடுதோ கால் மேலே ஊற்றி சார். துணி எடுத்து தொடச்சு விடு. தள்ளி விட்டாளா பாப்பா? பாலாக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிரு. ஆனால் கருப்படி டேஸ்ட் நாட்டு சைக்கிளில் வராது. ஆமாம், ஜீராவாடு சாப்பிட்ணும். சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது? வேற லெவலுக்கு இதா? இதுதான் கருப்பட்டி குலாப் ஜாம். கருப்பட்டி ராகி மாவு குலாப் ஜாம். ஓகே.